இந்த குழந்தை தெரசம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தை தெரசம்மா பற்றி அவங்க புத்தகத்தில் ஒரு விஷயம் வாசித்தேன். குழந்தை தெரசம்மாவுக்கு இயேசுனுடைய பாடுகளை தியானிக்கிற பழக்கம் இருந்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இயேசுனுடைய பாடுகளை தியானிக்க அவருக்கு இருக்க வலி அப்படியே அவங்களுக்கு வருமா. அப்போ இயேசுனுடைய திருத்தோல் காயத்தை தியானிக்கும் போது அந்த தோலில் அந்த வலி, உயிர் போட வலி இருக்குமா. அப்போ ஒரு நாள் பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் இந்த மாதிரி பாடுகளை தியானிக்கும் போது அவருடைய பாடு எனக்கு அப்படியே வருதுன்னொன்னே ஃபாதர் நினச்சார், பாவம் சிஸ்டர் ஏன் கஷ்டப்படணும். என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஏம்மா அதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிற, அவருடைய குழந்தை பருவத்தை நினச்சிக்க. எதை? யாரை? இன்ஃபென்ட் ஜீசஸ், குழந்தை இயேசுவை நினச்சிக்க. அப்போ இந்த கஷ்டம் அவன் ஆமாம் இயேசுவை தானே நினைக்கணும். பிக் இயேசுவை நினச்சா என்ன, ஸ்மால் இயேசுவை நினச்சா என்ன, நான் ஸ்மால் இயேசுவை நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. அவங்க பல நாட்களுக்கு அப்புறம் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க தெரியுமா? எப்பொழுது சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை தியானிக்க மறந்தேனோ அப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறுகி கொண்டே போனேன். எப்படி? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தார், நோ டவுட். அவர் குழந்தை இயேசுவாக இருக்கும் போது இயேசு தான், வாலிபனாக இருக்கும் போதும் 12 வயசில் காணாமல் போகும்போதும். ஆனால் அவர் கப்பர்நகூமில் மற்ற இடங்களெல்லாம் ஓடி ஆடி அற்புத அதிசயங்களை செய்யும் போதும் சரி, நற்செய்தி அறிவிக்கும் போதும் சரி, உங்களுக்கு எனக்கு மீட்பு வரலை. மீட்பு எப்போ வந்தது? அவர் சிலுவையை சுமந்து அதில் ரத்தத்தை சிந்தி மறிச்சதுனால. அதனால் நீங்கள் தியானிக்கணும்னு எதை தியானிக்கணும்? அதில் தான் மீட்பு. ஐயோ கிறிஸ்மஸ் வந்தால் நீங்கள் பார்க்கணுமே, சரி வருஷத்துக்கு ஒரு தடவை வேணால் பாடிக்கங்க, மற்ற நாள்லாம் வளர்ந்த இயேசுவை கொஞ்சம் பாருங்கள், நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை தியானித்து பாருங்கள்.